வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து அரைத்த சாம்பார், அதாவது இப்போ சாம்பார் பொடி தீந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, உடனே பொடி அரைச்சி சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு சின்னதாக எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கரண்டி, அதாவது ஒரு குழி கரண்டி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வறுத்துக்கிறதுக்கு சாமான் சொல்லிடுறேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 4 வரமிளகா. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை. சாம்பாருக்கு தேவையான தாளிப்பு வந்து வெண்டைக்காய், அப்புறம் வாசனைக்காக ஒரு பச்சை மிளகா போடுறேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இதில் வந்து கடுகு, பெருங்காயமும் போட்டுருங்க, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வெண்டைக்காய். பாருங்க, காய் கொஞ்சம் வதங்கிடுது. வதங்கினோடனே புளி தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் நம்ம வந்து வெல்லம் சேர்க்குறோம். இது எதுக்குன்னா புளியோட எரிப்பு போகிறதுக்காக கொஞ்சோண்டு வெல்லம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ புளி கொதிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு கலர் கிளறிடுவோம். இந்த பக்கம் நான் வந்து சின்ன கடாய் வச்சுருக்கேன், காஞ்சின்னு இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா பாருங்கள், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ட்ரையாக வறுத்துண்டாலே போதும். 2 ஸ்பூன் தனியா, இது கொஞ்சம் வறுபட்டவுடனே 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வறுபட்டுறது. ஆறினோடனே அரைச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து கூட வறுத்து பொடி பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து ஆறினோடனே நான் வந்து பொடி பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிடுது. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இப்படி பொடியாக இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பொடி சேர்த்தோடனே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஏன்னா வறுத்தது தான், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், புளி தண்ணி பொடி எல்லாம் போட்டு சேர்ந்து கொதிச்சு வந்திருக்கு. பாருங்கள், பருப்பை இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு ஜலத்தை விட போகிறோம். இதெல்லாம் கொட்டினோடனே இன்னொரு வாட்டி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்கிறது. நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. வேணா கொத்தமல்லி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ நம்மளோட அரைத்த சாம்பார் வந்து ரெடி ஆகிடுது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.